ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ தான். பட் இது வந்து ட்ரோன் அக்சசரிஸ் பற்றி வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது. இதுதான் அந்த கிட்டு. இது வந்து மல்டிபர்பஸ் ஃப்ளோட்டிங் கிட் ஃபார் DJI Mini சீரிஸ் Mini 1, Mini 2, Mini SE. அது மூணுத்துக்குமே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து வாட்டரில் வந்து நீங்கள் வாட்டர் பாடிஸ் மேலே ப்ளை பண்ணும்போது வாட்டரில் வந்து உள்ளே வந்து சிங்க் ஆகாத மாதிரி இது வந்து ப்ரொடக்ட் பண்ணிவிடும். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோவும் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக்காவாக வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரோனை நீங்கள் வந்து வாட்டரில் போயிட்டு சிங்க் பண்ண வைக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு லூஸ் கான்டாக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிமூவ் ஆச்சுன்னா உள்ளே டிப் ஆகிடும். ஸோ அது வந்து உங்கள் ட்ரோனுக்கு வந்து சேஃப் இல்லை. Mini 1, Mini 2 அண்ட் Mini SE 3 ட்ரோன்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா சேம் ஷேப் தான். இப்போதைக்கு ஒரு குயிக் அன்பாக்சிங் நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிட்ட பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதுலேயே வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. இது என்னென்னா வாட்டரில் வந்து நீங்கள் வந்து சிங்க் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மல்டிபர்பஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மோகால் லெக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆகும். நான் ஒரு குயிக் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 தெர்மோகால் லெக்கு கொடுத்துருக்காங்க வாட்டரில் சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. அதை வந்து நம்ம ட்ரோனோட வந்து டை பண்ணுறதுக்காக அப்பர் ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இது வாங்கும்போது ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்குது, பட் யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் வந்து ஃபைனலாக எப்படி வந்து ஃபிட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து இதை காமிச்சிடுறேன். இந்த ஸ்டாண்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி டு யூஸ் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டுக்கு கீழே வந்து ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பும் நம்ம ட்ரோன் பாட்டமில் இருக்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிற அதே பட்டனோட ஷேப்லேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபிட்டாக வர மாதிரி நீங்கள் வச்சா மட்டுமே போதும். அண்ட் சேம் டைம் கீழே இருக்க அந்த கிரில் ஹோல்ஸும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரோன் ஃப்ளை ஆகும்போது ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்கான அந்த ஹோல்ஸ் அது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இதை மேலே வந்து வச்சுட்டு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது 2 தான் இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள், எங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஜஸ்ட் நார்மலாக நம்ம கையிலேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். இது வந்து தனியாக ஸ்க்ரூ ட்ரைவர், ஆலன் கீ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரோனை வந்து சில நேரம் வந்து தண்ணியில் விட்டுட்டு ஃப்ளை பண்ணும்போது லூஸாக இருந்ததுன்னா அது அப்படியே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது விழுந்துச்சுனாவே உள்ளே டிப் ஆகிடும். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்களே வந்து அதை ஷேக் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாகவே ஒரு ஹைட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிங்க் கலர் தெர்மோகோல் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிக்குவோம். இந்த பிளேஸ்மெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து சிங்கிங் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரு தப்பாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சிங்கிங் வந்து ஆக சான்ஸ் இருக்குது. டக்குன்னு டிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஹியூஜாக இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டு. ட்ரோனுக்கும் இதுக்கும் தூக்கும்போது ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. அண்டு இதை வந்து ரிமூவ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்மளே தான் இப்போது டைட் பண்ண மாதிரி அதே மாதிரியே ஜஸ்ட்டு 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டினீங்கன்னா போதும், தனித்தனியாக வந்துடும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோல்டர் எடுத்துட்டோம்னா நம்ம ட்ரோன் வந்து தனியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு சின்ன டெமோ வந்து ஃபஸ்ட்டு நான் வீட்டில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் அவுட்டர் வந்து கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் மாடியில் இந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை வந்து ரொப்பிட்டு இதில் வந்து நம்ம ட்ரோனை ஃபஸ்ட் நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து உள்ளே வந்து டிப் ஆகலை. இப்போ நான் வந்து கேமரா வந்து நான் வாட்டர் கீழே வந்து பாட்டம்லேருந்தே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அது டெப்த்து போனாலும் கரெக்டாக மேலேயே சிங்க் ஆகிட்டு இருக்குது. ட்ரோன் வந்து ஒரு கீழே 1 இன்ச் கூட கீழே போகல. இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு நானே கையால் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி டிப் பண்ணுறேன். அது பாருங்கள் மேலே ரைஸ் ஆகுது, உள்ளே டிப் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே தாங்குது. இப்போ வந்து நான் அவுட்டர் கொண்டு வந்திருக்கேன். அவுட்டரில் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாண்டு இது வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து கொஞ்சம் சேறு சகதியமாக தான் இருக்குது. பட் இதுலேயும் வந்து எப்படி இது
ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி காமிக்கிறதுக்கு தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் வந்து உங்களுக்கு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கூட பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனை வந்து நான் ஜஸ்ட்டு பாண்டில் வச்சுட்டேன், அது பாட்டுன்னு அந்த பக்கம் போகுது. இப்போ நான் டேக் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டேக் ஆஃப் ஆகிடுச்சு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்டு நல்லா ஸ்டெடியாகவே வந்து இது ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் அடாப்டர் போட்டப்போ கூட கொஞ்சம் ஷேக் தெரிஞ்சுது. இதில் வந்து எந்த ஒரு ஷேக்குமே தெரியல, ஏன்னா அந்த வெயிட்டே வந்து பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, சேம் வெயிட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. இப்போ நான் அப்படியே வந்து லேண்டிங்கும் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக லேண்டிங் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொப்பலரும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ கைஸ், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வாட்டர் கீழே வந்து அதே மாதிரி இங்கே காமிச்சிருக்கேன். இந்தளவுக்கு டெப்த் இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, நார்மலாக இருக்குது. உங்களுக்கு இது தேவை இருந்துச்சுன்னா இது வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஹோல் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குது. அதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஜஸ்ட்டு கிளிப் பண்ணிங்கன்னா இது வந்து இதாகிடுது. இந்த 2 லெக்கையும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹைட் தெரியுது. இதனால் நீங்கள் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை, நார்மலாகவே ஃப்ளை பண்ணுது. ஏதாவது ஒரு சாண்டி ஏரியா இல்லைனா வந்து ஒரு டஸ்டி ஏரியாவில் வந்து இது லேண்டிங் டேக் ஆஃப் ஆகும்போது ப்ரொப்பல்லரோட அந்த ப்ரெஷரில் வந்து உள்ளே வந்து சாண்ட்ஸ் போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால உள்ளே வந்து போகாமல் இருக்கும். ஏற்கனவே எனக்கு அந்த இஷ்யூ ஆகிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து ஐ பட்டனில் போடுறேன் பாருங்கள். அது அப்படி ஆச்சுன்னா ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இதை வந்து எப்பவுமே நம்ம கையிலேயே கொண்டு போயிடலாம் பேக்கில் போட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். கண்டிப்பாக இந்த டெமோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல்.